நேரத்தில் பாகிஸ்தான் பல முனைகளில் தாக்குதல்களை நடத்தியது. ஸ்ரீநகர் விமான நிலையத்தின் கட்டுப்பாட்டை எதிரிகள் கைப்பற்றுவதற்கு வழிவகுக்கும் என்பதால் நாயக் ஜாதுநாத் சிங்கின் படை ஜம்மு காஷ்மீருக்கு அனுப்பப்பட்டது. அங்கு 2வது படைப்பிரிவு தலைமை தாங்கிய நாயக் ஜாதுநாத் தனது சிறிய படையால் எதிரிகளை குழப்பி பின்வாங்கச் செய்தார். முதல் தாக்குதலில் அவரது படைப்பிரிவை சேர்ந்த 4 பேர் காயமடைந்தனர். மீண்டும் அடுத்த தாக்குதலுக்கு படைகளை ஒழுங்கமைத்தார். எதிரிகளின் தாக்குதலின் போது அவரது பெண் துப்பாக்கியை இயக்கும் வீரர் காயமடைந்த போது ஜதுநாத் சிங் தனி ஒரு வீரராக துப்பாக்கியை எடுத்து எதிரிகளை துவம்சம் செய்தார். எதிரிகள் 2ஆம் முறை தாக்குதல் நடத்திய போதும் பலமான எதிர்ப்பை வெளிப்படுத்தி மீண்டும் அவர்களை பின்வாங்க செய்தார். ஆனால் இந்த கட்டத்தில் அவரது படையில் இருந்த அனைத்து வீரர்களும் வீர மரணம் அடைந்தனர். அப்போது நாயக் ஜாதுநாத் சிறிதும் அஞ்சாமல் தனி ஒரு வீரராக காயம்பட்ட நிலையிலும் எதிரிகளை தனது துப்பாக்கியால் தாக்கினார். அவரது துணிச்சலை கண்டு ஆச்சரியப்பட்ட எதிரிகள் குழப்பத்துடன் பின்வாங்கினர். ஆனால் இந்த சண்டையின் போது எதிரிகளின் 2 தோட்டாக்கள் அவரது தலை மற்றும் மார்பில் துளைத்து நாயக் ஜதுநாத் சிங் வீர மரணம் அடைந்தார். போர்க்களத்தில் அவரது சிறந்த துணிச்சல், தளராத போராட்ட குணம் மற்றும் தேசத்திற்கான தியாகம் ஆகியவற்றிற்காக நாட்டின் மிக உயர்ந்த வீர விருதான பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது. இந்த வீடியோ மற்றும் தகவல் உங்கள் மனதை நெகிழ வைத்தது என்றால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், கமெண்ட் செய்யவும் மற்றும் மாயோமேக்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.